ஹாய் டிஎன்பிசி டீமர்ஸ். எஸ்டர்டே தான் நம்மளுக்கு மத்திய பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு 10 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். மத்திய பட்ஜெட் 2026 டு 2027 அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.2 லேக் கோடி. அடுத்து 2026 பட்ஜெட்டில் அதிக நிதியுடன் மீண்டும் தொடங்கப்பட்ட உற்பத்தி திட்டம், அதாவது மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் ஃபீல்டை தான் இது பண்ணியிருக்காங்க. 2026 டு 31 காலத்திற்கு மாநிலங்களுக்கு, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ மத்திய வரி ஷேர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 41% வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு 2026 டு 27 மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் வட்டியில்லா நீண்ட கால கடன் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.85 ட்ரில்லியன். தனியார் துறையின் பங்கேற்பை ஊக்குவிக்க 2026 அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட நிதி என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பு அபாய உத்தரவாத நிதியம். அதாவது கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து நம்பி இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. 2026 பட்ஜெட்டின் படி நிதியாண்டுக்கான நிதிச்சுமை எவ்வளோ இலக்கும் பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்து 4.3%. இதை நான் வச்சுக்கோங்க, 4.3% கேட்க சான்ஸ் இருக்குது. 4.3% நிதிச்சுமை. மேக சேவை, அதாவது க்ளவுட் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு என்ன வரி விலக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா 2047 வரைக்கும் டேக்ஸ் வந்து கிடையாது, வரி விடுமுறை வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். 40,000 கோடி சிறப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறை என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்னணு குறுகள், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங். அடுத்து மாற்றமின்றி தொடர்ந்த அம்சம் என்ன பார்த்தீங்கன்னா மத்திய மாநிலங்களோட வரி பங்கு அதே தான். லாஸ்ட் இயரில் 41%, இப்போயும் 41 தான். அதுக்கடுத்து முக்கிய மூல நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்து இறக்குமதி சார்பை குறைத்தல். உள்நாட்டு உற்பத்தியை தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இறக்குமதியை வந்து ஏன்னா இந்த அமெரிக்காலாம் நம்மளுக்கு டேக்ஸ் அதிகப்படுத்துறதுனால அதை ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.